இந்த ரெசிபியில் நம்ம 200 கிராம்ஸ் பன்னீரை கட் பண்ணிக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை வறுத்து வச்சுக்கணும் தனியாக ஒரு வாணால. இந்த கடலை மாவை 2 மினிட்ஸ் வரலும் லோ ஃப்ளேமில் நீங்கள் குக் பண்ணி இதை 2 மினிட்ஸ் வரலும் வறுத்தா விட்டு நீங்கள் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ண பன்னீரில் சால்ட் தேவையான படிக்கு போட்டுக்கணும். இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் ஆயில் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். பேன் வெந்தாவிட்டு நீங்கள் பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பன்னீரை 3 மினிட்ஸ் வரலும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பன்னீர் உடையாத படிக்கு நீங்கள் பார்த்துக்கணும். 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பன்னீரை நல்லா வறுத்தா விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போது ஒரு புது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆயில் வெந்தா விட்டு 2 காஞ்ச மிளகாயை போட்டுக்கோங்க. 2 இலவங்கு பட்டையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, 1 பே லீஃப், அப்புறம் 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 நிமிஷம் வரலும் இந்த ஸ்பைசஸை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது பொடி பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போது இந்த வெங்காயத்தை நீங்கள் நல்லா 4 நிமிஷம் வரலும் நல்லா வறுத்துக்கணும். இதுக்கப்புறம் 3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணால் போதும். இப்போ நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா வறுத்துண்டா விட்டு 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, இன்னும் 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போது இதை நல்லா வறுத்தா விட்டு நம்ம முன்னாடி வறுத்து வச்சுட்ட கடலை மாவை போட்டு நல்லா இன்னொரு தடவை வறுத்துக்கணும். இப்போ 1 நிமிஷம் வரணும் இதை வறுத்தா விட்டு 2 சின்ன தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணி இந்த தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணிட்டா விட்டு உப்பு தேவையான படிக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மிக்சரை 4 நிமிஷம் வரலும் வேக வச்சுக்கோங்க, லிட்டு வச்சுக்கணும். இப்போ இந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். இப்போது நீங்கள் வாட்டர் தேவையான படிக்கு ஆட் பண்ணிக்கணும். இங்கே நாங்கள் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கே 1 அனியன் போட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு சர்விங் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னா 2 to 3 அனியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 3 to 4 தக்காளி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் 2 மினிட்ஸ் வரணும் இந்த மிக்சரை நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் இந்த வாட்டர் வெளில வராத படிக்கு நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது 2 மினிட்ஸ் கழிச்சு 1/2 டீஸ்பூன் ஆஃப் கஸ்தூரி மேத்தி, மெந்தியோ இலை, இதை நீங்கள் ஆட் பண்ணி இப்போ நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஃப்ரெஷ் க்ரீம், நாங்கள் இங்கே அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வானாவில் தக்காளி நல்லா வறுத்தா விட்டு நீங்கள் பன்னீர் ஆட் பண்ணிக்கணும். பன்னீர் ஆட் பண்ணா விட்டு 2 to 3 மினிட்ஸ் இந்த பன்னீரை நீங்கள் நல்லா வறுத்துக்கணும். வறுத்தா விட்டு லிட் வச்சு இதை நான் கொஞ்சம் நாள் வேக வைக்கணும். வேக வச்சா விட்டு கொரியாண்டர் இல்லைன்னா கறி லீவ்ஸ் யூஸ் பண்ணி இந்த பன்னீரை நீங்கள் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட பன்னீர் கறி டிஷ் ரெடி ஆகிடுது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.